வாசிக்கலாம். நீதிமொழிகள் 21 அது 21வது அதிகாரம் 30வது வசனத்தை ஜெயம் கொடுக்கும் வருஷம் ஜெயம் கொடுக்கும் தேவன் என்ற இந்த தலைப்பின் மூலம் நாங்கள் இன்றைக்கும் தேவனுடைய வார்த்தையை தியானிக்க போகிறோம். தேவன் நமக்கு ஜெயம் கொடுக்கிறார். அந்த ஜெயத்தை நாம் சுதந்திரிக்க போகிறோம். அந்த ஜெயம் நாம் அனுபவிக்க போகிறோம். அந்த ஜெயத்தை எங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே நாம் கொண்டு போகிறோம். அது ஒரு தனிப்பட்ட நபருடைய வாழ்க்கையா இருக்கலாம், ஒரு குடும்ப வாழ்க்கையா இருக்கலாம், ஒரு சபையா இருக்கலாம், ஒரு தேசமா இருக்கலாம். எல்லோரும் சென்று அதே வானத்திலிருந்து பெய்கிற மழை சகலருக்கு நன்மைக்கு எதுவாக இருக்கிறது போல தேவனுடைய வார்த்தையும் சகலருக்கு நன்மைக்கு எதுவாக இருக்கும்படியாக இந்த காலை நேரத்திலே உங்களையும் எங்களையும் அபிஷேகிக்கிற தேவன் எங்கள் மத்தியில இருக்கிறபடியால் நாங்கள் அதை விசுவாசித்து அதை சுகந்தரிக்கும்படியாக இந்த காலநிலையிலே காணப்படும் பொழுது நிச்சயமாக நாம வெட்கப்பட்டு போகாதபடி கர்த்தர் அற்புதங்களை செய்வார். ஆமென். எங்கே ஒரு வாழ்த்து சொல்லுங்க. ஹல்லேலூயா. வசனத்தை வாசிக்க கேட்போம். குதிரை யுத்த நாளுக்காக ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும் என்னும் ஒரு வசனம். 1 கொரிந்தியர் 15:57. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். நல்லா கவனிங்கள். இந்த ஜெயத்தை நாம பெற்றுக்கொள்ள வேண்டும். இந்த ஜெயத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் எங்களுடைய வாழ்க்கையிலே நாம இதை விசுவாசித்து எதை நம்முடைய வாழ்க்கையிலே கொண்டு வந்தால் இந்த ஜெயத்தை நாம பெற்றுக்கொள்ளலாம் என்பதை நாம அறிந்து கொள்ளலாம். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த கால வேளையிலே நீங்கள் தேவனை நம்பி வந்திருக்கிறீர்கள். தேவன் எதையாவது ஒன்று செய்ய வேண்டும் என்று நம்பி வந்திருக்கிறீர்கள். கர்த்தர் எனக்கு ஒன்றை செய்ய மாட்டாரா என்ற கேள்வியோடு வந்திருக்கிறீர்கள். எல்லாருக்கும் உடைய எதிர்பார்ப்பு தேவன் எனக்கு ஜெயம் தர வேண்டும். தேவன் ஜெயம் தந்தாத்தான் என்னுடைய வாழ்க்கையோ என்னுடைய குடும்பத்தையோ நான் இந்த தேசத்தில் ஜெயமாக கொண்டு போகலாம். இன்றைக்கு உலகம் போகிற போக்க பார்த்தால், உலகத்தில் நடக்கிற சம்பவங்களை பார்த்தால், உலகத்தில் நடக்குகிற ஒவ்வொரு காரியங்களையும் நம் காதுகள் கேட்க நாம் பார்த்தால் எல்லாமே நல்ல செய்தியாய் காணப்படவில்லை. ஏதோ ஒரு நாடு, ஏதோ ஒரு மக்கள், ஏதோ ஒரு ராஜா, ஏதோ ஒரு சூழ்நிலை எங்களுக்கு ஒரு துக்க செய்தியை தான் கொடுத்து கொண்டிருக்கிறது. ஆனால் இந்த காலை நேரத்தில் உனக்கும் எனக்கும் ஒரு நல்ல செய்தியை வேணும் என்று சொன்னால் அந்த நல்ல செய்தி எங்கே இருந்து வரும் என்று சொன்னால் உன்னையும் என்னையும் உண்டாக்கின ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடத்திலிருந்து வரும் என்பதிலே எந்த மாற்றமும் இல்லை, எந்த மாறுதலும் இல்லை. அப்ப நீ எப்படி ஜெயத்தை பெற்றுக்கொள்ளலாம்? இந்த வேதாமத்தில் அநேக ஜெயத்தை பெற்றவர்கள் இருக்கிறார்கள். ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாய் எண்ணப்பட்டது. ஆனபடியினால அவன் அந்த ஜெயத்தை பெற்றுக்கொண்டான். ஆண்டவர் யாக்கோபுக்கு பெத்தேலில் தரிசனமான பொழுது அவர் ஒரு வாக்கு கொடுத்தார். நீ எடுத்து வைத்து கல்லிலே படுத்திருக்கிற இடம் இது எனக்கு ஒரு வீடு, எனக்கு ஒரு ஆலயம் ஆகும் என்று சொன்னால் அதை அவன் நம்பினான். அவன் அதுக்கு பிறகு பிரயாணம் பண்ணினான். அநேக விதமான வாழ்க்கையிலே போராட்டங்களையும் வேதனைகளையும் அநேக விதமான ஏமாற்றங்களையும் சந்தித்தான். மறுபடியும் தேவன் சொன்ன இடத்துக்கு வந்தான். அந்த இடத்திலே தேவன் மறுபடியும் அவனுக்கு ஜெயத்தை கொடுத்தான். ஈசாக்கை பார்க்கும் பொழுது தேவன் அப்படியே கடந்து வருகிற ஈசாக்குடைய வாழ்க்கையில் ஈசாக்கு விதவித்த பொழுது அந்த நாட்களிலே 100 மடங்கு அவன் பலனை கண்டான். அதனாலே அவன் வாழ்க்கையில அனுபவித்தான். இன்றைக்கு உனக்கும் எனக்கும் நல்லொரு ஜெயமுள்ள ஒரு வாழ்க்கையை நாம் வாழ வேண்டும் என்று சொன்னால் தேவனை விசுவாசிக்கும் பொழுது, தேவனுடைய வாக்குத்தத்தத்தை நம்பும் பொழுது, தேவன் சொன்னதை நாம் செய்யும் பொழுது நிச்சயமாக தேவன் உனக்கும் எனக்கும் இந்த திருச்சபைக்கும் இந்த தேசத்தில் உள்ள தேவனை சாய்ந்து கொண்டுகிற அத்தனை திருச்சபைக்கும் கர்த்தர் ஜெயத்தை கொடுப்பார் என்பதை எந்த மாற்றமும் இல்லை என்பதை உனக்கு நான் தெரிவிக்கிறேன். அப்ப நாம ஜெயத்தை பெற்றுக்கொள்ள என்ன செய்ய வேண்டும்? பக்கத்தில் இருக்கிற நீ ஜெயமாக வாழ என்ன செய்து இருக்கிறாய் என்று. நாம் காலையிலே கண் விழித்து பார்க்கும் பொழுது நாம விடிந்து விட்டதென்றதை நாம தெரிந்து கொள்கிறோம். ஆனால் அந்த விடிந்து விட்டதே என்ற அந்த வெளிச்சத்தை நாம காணும் பொழுது
நாம் என்ன செய்கிறோம்? அப்படியே எழுந்திருந்து நம் காரியங்களை பார்த்துவிட்டு கடந்து வருகிறோமா? அல்லது ஒரு காலை பொழுதை கர்த்தர் நித்திரையிலே என்னை காப்பாற்றி இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை என்று சொன்ன அதே தெய்வம் என்னை நித்திரையிலே எந்த ஒரு வியாதி மரணத்துக்குள்ளாகாதபடி நான் காலையிலே எழுந்து என் கர்த்தரை பார்க்கும்படியாக, இந்த வெளிச்சத்தை பார்க்கும்படியாக, இந்த சூழ்நிலையை பார்க்கும்படியாக தேவன் எனக்கு ஒரு சந்தர்ப்பத்தை தந்திருக்கிறார் என்று சொல்லி அந்த தேவனுக்கு நீ எழும்பி ஒரு அரமணித்தியாலும் தேவ பாதத்திலே இருந்து ஒரு 3 பாடலை பாடி ஒரு அதிகாரத்தை வாசித்து அதே வசனத்தை தியானம் பண்ணி இதே பலத்தோட, இதே ஆர்ப்பரிப்போட, இதே துதியின் பிரசன்னத்தோட நான் தேவாலயத்துக்கு போவேன் என்று நீ இந்த ஆலயத்துக்குள்ள வந்து இப்பொழுது குந்தியிருப்பாயானால், நான் அல்ல, என்னையும் உன்னையும் உருவாக்கின பரலோக தேவன் இப்பொழுது இந்த கால வேளையிலே உனக்கு வல்லமுள்ளவராயிருக்கிறார். தாவீது ஜெயம் பெறுவதற்கு ஒரு காரணம் இருந்தது. வாசிக்கலாம். 2 சாமுவேல் 5ஆம் அதிகாரம் வாசியுங்கள் 19வது வசனத்திலே இருந்து. பெலிஸ்தருக்கு விரோதமாய் போகலாமா? அவர்களை என் கையிலே ஒப்புக்கொடுப்பீரா என்று தாவீது கர்த்தரிடத்தில் விசாரித்தபோது கர்த்தர், போ, பெலிஸ்தரை உன் கையில் நிச்சயமாய் ஒப்புக்கொடுப்பேன் என்று தாவீதுக்கு சொன்னார். தொடர்ந்து வாசியா. தாவீது பாகால் பிராசீமுக்கு வந்து அங்கே அவர்களை முறிய அடித்து தண்ணீர்கள் உடைந்தோடுகிறது போல கர்த்தர் என் சத்துருக்களை எனக்கு முன்பாக உடைத்து ஓட பண்ணினார் என்று சொல்லி அது நிமித்தம் அந்த ஸ்தலத்திற்கு பாகால் பிராசீம் என்று பெயரிட்டான். அங்கே பெலிஸ்தர் தங்கள் விக்கிரகங்களை விட்டு ஓடி போனார்கள். அவைகளை தாவீதும் அவன் மனுஷனும் சுட்டெரித்தார்கள். பெலிஸ்தர் திரும்பவும் வந்து ரெப்பாயிம் பள்ளத்தாக்கிலே இறங்கினார்கள். தாவீது கர்த்தரிடத்தில் விசாரித்ததற்கு அவர், நீ நேராய் போகாமல் அவர்களுக்கு பின்னாலே சுற்றி முக்கட்டை செடிகளுக்கு எதிரே இருந்து அவர்கள் மேல் பாய்ந்து முசுக்கட்டை செடிகளின் நுனிகளிலே செல்லுகிற இரைச்சலை நீ கேட்கும்போது சீக்கிரமாய் எழும்பிப்போ, அப்பொழுது பெலிஸ்தரின் பாளையத்தை முறியடிக்க கர்த்தர் உனக்கு முன்பாக புறப்பட்டு. நல்லா கவனிங்க. இந்த தாவீதில் ஒரு நல்ல குணம் இருக்கிறது. உங்களில் என்ன குணம் இருக்கு எனக்கு தெரியாது. பக்கத்தில் பார்த்து கேளுங்க, உங்களில் ஏதாவது நல்ல குணம் இருக்கான்னு கேளுங்களேன். ஒரு ஆள் சொல்றால் தலையாடு. பக்கத்தில் உங்களுக்கு ஏதாவது நல்ல குணம் இருக்கா? நீங்கள் சாப்பிட்டு கொண்டு இருக்க 4 பேர் வந்தா ஆக்கள் இல்லையாமன்னு சொல்கிறீங்களா? அல்லது கூப்பிட்டு வச்சு ஏதாவது சரி சாப்பாடு தான் கொடுக்க முடியாவிட்டாலும் ஒரு கப் டீயாவது கொடுக்குறீங்களா? நல்ல குணம் இருக்கா? அல்லது பாசர் அங்கே வாராருட்டு கதவை பூட்டிட்டு தட்டிட்டு போகும் வரையும் உள்ளுக்கே கிடந்துட்டு அவர் போனால் பிறகுன்றதை ஜன்னலெல்லாம் பார்த்து செக் பண்ணி திருப்பி பார்த்து விட்டு அவர் போயிட்டார், இனி பரவாயில்லை நம்ம வேலையை ஆரம்பிப்போம். நல்ல குணம் உங்களுக்கு இருக்கா? கேளுங்க பக்கத்தில் பார்த்து நல்ல குணம் இருக்காண்டு. தாவீதுக்குள்ள நல்ல குணம் இருந்தது. இப்போ யுத்தத்துக்கு பெலிஸ்தியரோட போகிறான். அவனுக்கு ஜெயத்துக்கு காரணமே அதுதான். ஒன்றுதான் அவனுக்கு கெட்ட குணம். அது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். உங்களை இருக்கிற கெட்ட குணம் சில நேரங்களில் ஒரு ஆக்களுக்கு சீக்கிரமாக தெரிந்துவிடும். ஆனால் சில நேரங்களில் எங்களுக்கு இருக்கிற நல்ல குணம் தெரியாமல் போய்விடும். சில பேர் ஒரு தப்பான அபிப்பிராயத்தில் தங்கள் மனதிலேயே நினைத்து கொண்டு இவர் அப்படி இருப்பாரோ, இவள் இப்படி இருப்பாளோ, அவள் அப்படி செய்வாளோ, இவள் இப்படி செய்வாளோ என்று பலவிதமான எங்கட மைண்டுகளை நாங்களே கிளறி அடிப்போம். அன்றைக்கு ஒரு கிறிஸ்தவ பாட்டில் நான் பார்த்தேன், நல்ல பொம்பளை பிள்ளைகள் ஒரு 20-25 பேர் நல்லா ஆடினார்கள். ஆடின பொழுது நான் பார்த்தேன், இது என்ன இப்படி ஆடுகிறாளே, எங்கள் ஒன்றும் ஆடுதுகள் இல்லையே, எல்லாம் ஓடி போகுதுகளே என்று நினச்சி போட்டு நான் பிறகு மகனுக்கு சொன்னேன், இது நல்ல ஆட. அது ஏஐ என்றா. அது என்னது? இன்றைக்கு ஏஐ எல்லாரையும் ஏமாற்றிட்டு இருக்கிறது. அதனால் நாங்களும் அதற்கு ஏமாந்து கொண்டு இருக்கிறோம். உனக்குள்ள ஒரு நல்ல குணம் வேலை செய்ய வேணும் என்று சொன்னால் நல்லவர் இயேசு உனக்குள்ளே வாசம் பண்ண வேண்டும். எங்கே 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 உங்களுடைய வாழ்க்கையில் நல்லவர் இயேசு வாசம் பண்ணுவாரா இருந்தால் நிச்சயமாக நல்ல குணம் வரும். பக்கத்தில் பார்த்துக்க, நல்லவர் இயேசு இருக்கிறாரான். 2 மணித்தியாலும் சும்மா பக்தி பரவசமாகி சபை எல்லாம் அப்படியே நிரம்பி வழிஞ்சா பிறகு இன்றைக்கு ஆராதனை ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. என்னவா இருந்துச்சு? சில சாப்பாடு ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மாதிரி. ஆராதனை மகிமையாக இருப்பதற்கு தேவன் காரணமாக இருக்கிறதுக்கு முதலாவது நீ ஒரு காரணமாக மாற வேண்டும்.
உன்னுடைய பாத்திரம் நிரம்பி வழியுமாய் இருந்தால் நீ ஆராதிக்கிற ஆராதனை உனக்கு ஒரு ஜெயத்தை கொடுக்கும் என்பதை நீ மறந்து விடாதே. ஆனபடினால் இந்த தாவீது பெலிஸ்தியர் வருவானா வரமாட்டானான்னு விசாரிக்கிறான். அப்ப முதலாவது நம்முடைய வாழ்க்கையில நாம ஜெயத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் தேவனிடம் விசாரிக்க வேண்டும். ஒரு விஷயத்தை செய்ய முதல், ஒரு காரியத்தை துவங்க முதல், ஒரு கல்யாணத்தை ஆரம்பிக்க முதல், ஒரு வீட்டை கட்ட முதல், ஒரு வேலையை ஆரம்பிக்க முதல், ஒரு ஸ்தாபனத்தை நாங்கள் ஸ்தாபிக்க முதல், அல்லது ஏதோ ஒரு காரியத்தை வாழ்க்கைக்காக நாங்கள் செய்ய முதல், ஒரு காரை வாங்க முதல், ஒரு மோட்டார் சைக்கிளை வாங்க முதல், ஒரு புஷ் பைக்கை வாங்க முதல், நாம தேவனிடத்தில் போய் ஆண்டவரே இதை நான் வாங்கட்டா, இதனால எனக்கு ஆசீர்வாதம் உண்டா, இதனால எனக்கு நன்மை உண்டா, இதனால நான் நல்லா இருப்பனா என்று நீ தேவனிடம் விசாரிப்பாயா இருந்தால் விசாரிக்கிற தேவன் உனக்கு பொய் சொல்ல மாட்டார். வேதம் சொல்லுகிறது, விசாரிக்கும் பொழுது வானத்திலே இருக்கிற சிங்காசனத்திலே இருக்கிற தெய்வம் பூமியில் இருக்கிற மனிதனை நோக்கி பார்த்து உன்னுடைய கேள்விகளுக்கும் உன்னுடைய விண்ணப்பத்துக்கும் பதில் தந்து இதோ உன் விசாரிப்புக்காக ஏற்ற ஆசீர்வாதத்தை நான் தருவேன் என்று அன்றைக்கு ஜாவேல் தேவனை நோக்கி விண்ணப்பித்த பொழுது ஜாவேலுடைய சூழ்நிலையை மாற்றினது போல நீ கேட்பதை கர்த்தர் தந்து உன்னுடைய வாழ்க்கையில ஜெயத்தை கட்டளையிடுவார் என்பதை நீ மறந்து விடாதே. கையப்படி இனிமேல் நான் பாவம் செய்ய மாட்டேன். கர்த்தரிடத்தில் விசாரிக்காமல் ஒரு ஊசியை கூட வாங்க மாட்டேன். எல்லாம் பார்த்துடுவேன், பொம்பளையும் பார்த்துட்டேன், மாப்பிள்ளையும் பார்த்தேன், பாசம் வந்து தாலி எடுத்து கொடுத்துருங்களே, நல்ல வாழ்க்கை. நீங்கள் கொஞ்சம் ஜெபிங்க பாசன், இந்த பொம்பளை சரி வருமா, இந்த மாப்பிள்ளை சரி வருமாண்டு. கடந்த நாட்களில் ஒரு சகோதரியை ஒரு மாப்பிள்ளை கேட்ட உடனே உடனடியாக மாப்பிள்ளை சகோதரங்கள் எல்லாம் கேட்ட ஃபோன் வந்துச்சு. அந்த தாய் எனக்கு ஃபோன் அடித்தா, பாஸ்டர் இந்த பெண்ணை கேட்கிறார்கள் என்ன செய்யலாம் என்று. நான் சொன்ன ஜெபிச்சுட்டு ஆண்டோட சித்தம் எதுவோ அதன்படி நடக்கலாம் என்று இருந்தால் நடக்கும், இல்லடி இல்லை என்று சொல்லிவிட்டு அதுக்கு பிறகு அவாவே சொன்ன அந்த தாய்க்கு கொஞ்சம் விருப்பம் இல்லை. அப்போ நிப்பாட்டு, தாய்க்கு விருப்பம் இல்லாத வாழ்க்கை தேவையில்லை. தாய் தகப்பனுக்கு விருப்பம் இல்லாத ஒரு வாழ்க்கையை நமக்கு ஜெயத்தை கொடுக்காது, நம் பிள்ளைகளுக்கு ஜெயத்தை கொடுக்காது, உன் பேர பிள்ளைகளுக்கு ஜெயத்தை கொடுக்காது. தாவீது விசாரிக்கிறான், போகாமட்டா போகாம விடட்டா. நாங்கள் ஆலயத்துக்கு வர மட்டும்தான் விசாரிப்போம். இன்றைக்கு வரட்டா பாஸ்டர், அல்ல வராமல் விடட்டா பாஸ்டர், மழையா இருக்கு பாஸ்டர், குளிரா இருக்கு பாஸ்டர், புயலா இருக்கு பாஸ்டர். ஜெயம் இல்லாமல் இன்று வரையும் விசுவாச பிள்ளைகள் ஓடிக்கொண்டிருக்கிறதுக்கு காரணம் இன்றைக்கு அநேகர் வியாதிஸ்தர்கள் இல்லை. இன்றைக்கு அநேகர் அடித்து சொன்னார்கள் எங்களுக்கு வியாதி வர முடியலை பாசன் என்று. எனக்கு அருமையான அனுபவங்களே, இந்த காலம் கொஞ்ச காலம் நாங்கள் எப்படி வாழ்கிறோம்? ஜெயத்தை பெற்று கிறிஸ்தவம் வாழ்கிறானா? உலகத்துக்கு சாட்சியா வாழ்கிறானா? உன் குடும்பத்துக்கு சாட்சியா வாழ்கிறியா? உன் சபைக்கு சாட்சியா வாழ்கிறியா? உன் தேசத்துக்கு சாட்சியா வாழ்கிறியா? ஏன் ஜெயம் இல்லை? என் வாழ்க்கையை ஆராய்ந்து பார். என் வாழ்க்கையில் என்ன குறைவு இருக்கிறது? நான் என்ன தவறு செய்திருக்கிறேன்? நான் என்ன பிழை செய்திருக்கிறேன் என்று நீ விசாரித்து பாப்பாயா இருந்தால் அதிலிருந்து தேவன் என்னை விசாரிக்கும் பொழுது தேவன் நிச்சயமாக உன் பிழைகளை உனக்கு சுட்டி காட்டுவார், உன்னுடைய தவறுகளை உனக்கு சுட்டி காட்டுவார். அப்பொழுது இந்த பூமியில வாழ்கிற நீ ஒரு நாளும் தோற்கடிக்கப்பட மாட்டாய். ஏன் தெரியுமா? தேவனிடத்தில் இருந்து தோல்வி வருவது இல்லை, தேவனிடத்தில் இருந்து வெற்றி வருவது. அவர் ஜெபபலமானவர், அவர் பொய் சொல்ல மனுஷன் அல்ல, அவர் மனம் அனுப்புத்திறன் அல்ல. அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ அதை வசனித்து நிறைவேற்றாதிருப்பார். என் அன்பு பிள்ளைகளே, நீ விசாரிக்கும் பொழுது சாதாரணமாக இல்லை, இப்போ ஆலோசனை கூட சொல்லுவார். எப்படி சொல்லுவார் தெரியுமா? வாசியா, ஒரு நீங்கள் மட்டும்தானே இன்டெலிஜென்ட், என்னங்கிற தேவனுக்கு இன்டெலிஜென்ட் வேலை தெரியாதா? உங்களுக்கு மட்டும் தனியே இன்டெலிஜென்ட் மூலையிலெல்லாம் இருக்கு. ஏன் எங்கள் ஆண்டவருக்கு தெரியாத? ஆண்டவர் அப்பயே இன்டெலிஜென்ட் தான். என்ன வாசிக்கலாமா? அதே 28வது வசனத்தை வாசிங்க. 23 24 வாசிங்க. தாவீது கர்த்தரிடத்தில் விசாரித்தது, இரண்டாம் தரம் விசாரிக்கிறான். ஒரு கர்த்தரை விசாரிச்ச பொழுது கர்த்தர் வெற்றியை கொடுத்தார். திருப்பி அவங்க வந்து இறங்கிட்டாங்க பாளையத்தில், திருப்பி யுத்தத்துக்கு போக வேணும், திருப்பி விசாரணை. ஜெயம் கர்த்தரிடத்தில் இருக்குன்னு தாவீதுக்கு நன்றாய் தெரியும். சிங்கத்தையும் கரடியும் கொண்டவனுக்கு தெரியாதா? அநேக விடுதலையை கொடுத்த, அநேக அற்புதங்களை செய்த, அநேக பெரிய பெரிய காரியங்களை தம்முடைய தாசர்களை கொண்ட செய்த அந்த தெய்வத்தினுடைய மகிமை தாவீதுக்கு தெரியாதா? தெரியும். முன்பதாக நடந்து வந்த அங்கே தெரியும். பார்வோனிடத்திலிருந்து ஜனங்கள் வந்தது தெரியும். பல யுத்தங்களை சந்தித்தது தெரியும். பல ஜெயங்களை பெற்றுக்கொண்டது தெரியும். அதனால தான் விசாரிக்க போகும் பொழுது
தேவன் ஒரு ஆலோசனை சொல்லுகிறார், வாசிக்கலாம். அவர் நீ நேராய் போகாம நேர போகாத, அவர்களுக்கு பின்னாலே சுற்றி முசுக்கட்டை செடிகளுக்கு எதிரே இருந்து அவர்கள் மேல் பாய்ந்து முசுக்கட்டை செடிகளின் மேல் நுனிகளிலே செல்லுகிற இரைச்சலை நீ கேட்கும் போது சீக்கிரமாய் எழும்பிப்போ. அப்பொழுது பெலிஸ்தரின் பாளையத்தை முறியடிக்க கர்த்தர் உனக்கு முன்பாக புறப்பட்டிருப்பார். உனக்கு ஜெயம் பெற வேண்டும் சொன்னா கர்த்தர் முன்பாக போவதற்கு நீ இடம் கொடுக்க வேண்டும். கர்த்தர் முன்பதாக செல்வதற்கு நீ இடம் கொடுக்க வேண்டும். ஆண்டவர் பிளான் பண்ணுகிறார். ஆண்டவருக்கு நல்ல இன்டெலிஜென்ட் மூளை இருக்கிறது. ஆண்டவருக்கு நல்ல இன்டெலிஜென்ட் மூளை இருக்கிறது. பாவம் செய்து போட்டு தாவீது பேசாம இருந்துட்டார். அனுப்புறார் ஆண்டவர் நாத்தாபேல. ஒருவனுக்கு இத்தனை 100 ஆடு இருந்தது. ஒரு விளக்கத்தோடு சொல்லிக்கொண்டு போகிறார், உமையா சொல்லிக்கொண்டு போகிறார். ஒரு 2 ஆட்டை எடுத்து இவன் அங்கே எடுத்து அதை சீரழித்து அது நிமித்தம் ஒரு கொலையை செய்து இப்படி அநியாயம் செய்து விட்டானே என்று தாவீதுக்கு அவன் நாத்தாம்பேல் தீர்க்கதரிசி விளங்கப்படுத்தும் பொழுது, தாவீது ஆர்ந்த மனுஷன், அவன் கொலை செய்யப்பட வேண்டும் என்று அவன் சொன்ன பொழுது, வேற யாரும் இல்லையா, நீ தவறையும் சுட்டி காட்டுவார், நாங்கள் செய்கிறது நல்லதையும் சுட்டி காட்டுவார். ஏன் தெரியுமா? நாங்கள் போன ஜாதியில பிறக்கவில்லை, ஜெயிக்கிற பரிசுத்த ஆவியானுடைய ஜாதியில நாங்கள் பிறந்திருக்கிறபடியால் உனக்கும் எனக்கும் தேவன் நல்ல ஒரு ஆலோசனையா இருக்கிறார். விசாரி. ஜெயத்துக்கு முதலாவது காரணம், நீ தேவனிடம் விசாரிக்க வேண்டும். உன்னுடைய இஷ்டப்படி எல்லாவற்றையும் செய்துவிட்டு எங்கள் மீது பழிய சுமத்தாதீங்க. ஒரு பாஸ்டர் விட்டு ஒரு பாஸ்டர் குடும்பமா போனாராம். அந்த வீட்டை போனால் அந்த வீட்டை ஒரே நாத்தமாண்டா சொல்ல முடியாது. உடனே இந்த பாசத்தை மனைவி தானே உடனே கண்டுபிடிச்சா. இந்த ஆண்களை விட பெண்களுக்கு மணக்கிற தன்மை கொஞ்சம் கூட. பக்கத்து பிடிச்சிடுங்க, பாச அம்மா இந்த வீட்டு ஏதோ மணக்குது என்று சொல்லி அங்கே சொன்ன பொழுது பாஸ்டர் கொஞ்சம் பொறுப்பு, எனக்கு கொஞ்சம் லேட்டாக தான் தெரியுது, ஆனால் சிமோல் வந்து கொண்டே இருக்கிறது, மனம் வந்து கொண்டே இருக்கிறது, ஏதோ ஒரு நாத்தம் இந்த வீட்டை அடிக்குதுண்டு பாஸ்டரை கூப்பிட்டு அந்த வீட்டில் இருந்த பாஸ்டர் கூட, என்ன பாஸ்டர் உங்களுக்கு இந்த வீட்டில் இருக்கிற இப்படி ஒரு மனம் இருக்கே தெரியலைன்னு, கொஞ்சம் தெரியுது ஆனால் பெருசாக தெரியலை. சில பேருடைய வீட்டில் எல்லாம் பழக்கப்பட்டபடியால் சில மனங்கள் தெரியாது. சில என்ன நடக்குது உள்ளுக்குள்ள, என்ன பிழை நடக்குது, என்ன பாவம் நடக்குது தெரியாது, என்ன பழக்கப்பட்டு போயிடும். அப்போ அந்த பார்த்து எனக்கு அவ்வளோ பெருசாக தெரியல, இருக்கலாமல் இருக்கு பாஸ்டர், ரொம்ப மனமாக இருக்கு, ரொம்ப நாத்தமாக இருக்கு, என்னென்று இருக்கிறது என்று சொல்லி எல்லாத்தையும் செக் பண்ணி பார்த்தால் ஒரு இடத்திலும் இல்லை. அப்போ திடீரென பாஸ்டர் மனைவி சொன்னால், நாங்கள் இருக்கிற இந்த குசன் செட்டிக்கெல்லாம் மணக்குது. அப்போ குசன் செட்டியை மணக்குதுன்னு எல்லாரும் முட்டு பார்த்தால் அங்கே தான் மணக்குது. கவிட்டு பார்த்தால் அந்த ஸ்ப்ரிங்குக்குள்ள ஒரு எலி போய் அது இறந்து விட்டது. யாரோ பரிசுத்தவான்கள் அந்த குசஞ்செட்டியில் இருந்தபடியினால் அந்த எலி இறந்து அதனுடைய மனம் வந்து கொண்டே இருந்தது. அதை கண்டுபிடித்தா பிறகுதான் அந்த வீட்டிலே வாசம் வீச ஆரம்பித்தது. இன்றைக்கு நாங்கள் தோத்து போய்கொண்டு இருக்கிறோம். எங்களுடைய வாழ்க்கையில தோல்வி தொடர்ந்து ஓடிக்கொண்டே இருக்குது என்று சொன்னால், ஏதோ ஒரு நாத்தம், ஏதோ ஒரு மனம் எங்களுடைய வீட்டிலேயே தனிப்பட்ட ஜீவியத்திலேயோ இருந்து கொண்டே இருக்கிறது. அதை என்றைக்கு நாம கிளீன் பண்ணுகிறோமோ, அதை என்றைக்கு சுத்திகரிக்கிறோமோ, அன்றைக்கு தான் நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் ஜெயத்தை தருவார். நீ இன்றைக்கு ஒரு முடிவெடுத்துக்கொள், நான் எதை செய்வனாலும் தேவனிடத்தில் விசாரிப்பேன். பக்கத்தில் கையப்பிடி. பேயோட 30 வருஷம் வாழுவோம், ஆனா இயேசுவோட ஒரு மாசம் வாழ எங்களால முடியாது. 38 வருஷமாக ஒரு கட்டோட வியாதியின் பிசாசு கட்டோடு இருப்போம். என்ன பண்டி இருக்கும் வரைக்கும், பேய் இருக்கும் வரைக்கும் இருப்பார். ஆனால் பண்டிக்கு ஒரு ஆள் தேவை. ஆனால்
அது வெளியே போகும்போது அதுக்கு இன்னும் ஒரு ஆள் தேவை. அது சும்மா இராது. அப்போ இன்றைக்கு உலகத்திலேயே பிசாசுக்கு ஒரு ஆள் தேவை. அதனால தான் நாங்கள் ஜெயிக்க முடியாமல் இருக்கிறோம். நாம விசாரிக்க வேணும் காலை எழும்பி, நம் குடும்பத்தை நாம விசாரிக்க வேணும் காலை எழும்பி, நம் சபையை நாம விசாரிக்க வேணும் காலை எழும்பி, தேசத்தில் என்ன நடக்குதுன்னு விசாரிக்க வேணும் எழும்பி. ஏனென்று சொன்னால் விசாரித்தான் விடுதலையுள்ள யாயகனங்களுக்கு விடை கொடுப்பார். இன்னொரு பிரச்சனை இருக்கு ராஜா, இந்த பிரச்சனையை விலக்கு, இந்த துன்பத்தின் வீட்டிலிருந்து விலக்கி விடு. இந்த சபையில் இந்த ஒரு துன்பம் இருக்கிறது, இந்த ஒரு கட்டு இருக்கிறது, இந்த ஒரு வேதனை இருக்கிறது, நீ எல்லாவற்றையும் விலக்கி விடு. அப்பொழுது விடுதலை நாயகனங்களுக்கு வெற்றியில் ஒரு ஜீவ வாழ்க்கையை வாழும்படியாக பூமிக்கு மாத்திரமல்ல பரலோகத்துக்கு தர வல்லமுள்ளவராயிருக்கிறார். விசாரிக்க வேண்டும். விசாரிக்க வேண்டும். தாவீது விசாரித்தான். தேவன் ஆலோசனை சொன்னான், நீ முசுக்கொட்ட வழியால பின்னால போ. அந்த இறைச்சலை கேட்கும் பொழுது நீ பின்னால போய் பாய், நீ பின்னால போடா, பின்னால போ, நீ பின்னால போ, நீ பின்னால போ. நீ கர்த்தரை முன்னால விட்டு நீ பின்னால போ. நீ இயேசுவை எந்த காரியத்துக்கு முன்னால விட்டு நீ பின்னால போ. நீ என்றைக்கு இயேசுவை முன்னால விடுறியோ அன்றைக்கு உன்னுடைய வாழ்க்கையில ஜெயத்த தேவன் கொடுத்து கொண்டே இருப்பார். இஸ்ரவேல் ஜனங்களுக்காக யுத்தம் செய்த பொழுது தேவ மகிமை முன்னால போனது, பார்வன் பின்னால துரத்தும் பொழுது அதே மகிமை பின்னால். அது மாத்திரமல்ல, கடலிலே போகும் பொழுது இரண்டு பக்கமாக மதிலாக ஒரு ஐஸ் கட்டி போல நடந்தது. அங்கே கடந்து சென்றார்கள். காரணம் என்ன தெரியுமா? உனக்கு ஜெயத்தை கொடுக்கிறவர், இந்த உலகத்தை ஜெயித்த தெய்வம். நல்லா 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 கரங்களை தட்டி, உனக்கும் எனக்கும் ஜெயம் கொடுக்கிற தேவன், உலகத்தை ஜெயித்த தேவன். அதனால தான் எலிசா கேயாசியை பார்த்து சொன்னான், அவர்களோடு இருக்கிறத பார்க்கலாம் நம்மோடு இருக்கிறவர் பெரியவர். நீ சொல்லு பக்கத்தில் இருக்கிற ஆளை பார்த்து, நீ இனி கவலைப்படாத. இதுவரை நீ கெட்டதை செய்திருக்கலாம், பயப்படா சொல்லுங்க. இதுவரை நீ கெட்டதை செய்திருக்கலாம், இன்றைக்கு ஒரு நல்லது செய். காலமே எழும்பி ஜெபித்து போட்டு ஜெயத்தை கீழே யாக்கோபு 1:17 படி கர்த்தர் உனக்கு நன்மை செய்வார். நல்லா 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 நல்லா. ஏன் தெரியுமா? இந்த நம்முடைய வாழ்க்கையில் ஒரு ஜெயத்தை கொடுக்க வல்லமுள்ளதா இருக்கிறபடியால் நீயும் நானும் அந்த காரியத்தில் வெற்றி பெற்றவர்களாக இருப்போம். அடுத்ததாக இந்த தாவீது, அவனுக்கு எண்ணத்தினால ஜெயம் கிடைத்தது. நல்லா கவனியுங்கள். இது அதே சாமுவேல் 1 சாமுவேல் புத்தகம் 17வது அதிகாரத்திலே 37வது வசனத்திலே இருந்து கொஞ்சம் வாசிச்சுட்டு போங்க. பின்னும் தாவீது, என்னை சிங்கத்தின் கைக்கும் கரடியின் கைக்கும் தப்புவித்த கர்த்தர் இந்த பெலிஸ்தீனுடைய கைக்கும் தப்புவிப்பார் என்றான். அப்பொழுது சவுல் தாவீதை பார்த்து, போ, கர்த்தர் உன்னுடனே கூட இருப்பாராக என்றான். சவுல் தாவீதுக்கு தன் வஸ்திரங்களை உடுத்துவித்து வெண்கலமான ஒரு சீராவை அவன் தலையின் மேல் போட்டு ஒரு கவசத்தையும் அவனுக்கு தரிப்பித்தான். அவனுடைய பட்டயத்தை தாவீது தன் வஸ்திரங்களின் மேல் கட்டிக்கொண்டு அதிலே அவனுக்கு பழக்கம் இல்லாததினால் நடந்து பார்த்தான். அப்பொழுது தாவீது சவுலை நோக்கி, நான் இவைகளை போட்டுக்கொண்டு போக கூடாது, இந்த அப்பியாசம் எனக்கு இல்லை என்று சொல்லி அவைகளை களைந்து போட்டு தன் தடியை கையில் பிடித்து கொண்டு ஆற்றில் இருக்கிற 5 கூழாங்கல்லுகளை தெரிந்து கொண்டு அவைகளை மேய்ப்பருக்குரிய தன்னுடைய அடைப்பை இலே போட்டு தன் கவனை தன் கையிலே பிடித்து கொண்டு அந்த பெலிஸ்தன் அண்டையில் போனான். சரி, மிச்சத்தை பிறகு வாசிக்கலாம். வீட்டை போய் இங்க பாருங்க. இப்ப கோலியாத்தை கொல்ல வேண்டும், ஜெயம் இஸ்ரவேலருக்கு வேண்டும். 40 நாள் பாளையத்தில் அவன் தன்னுடைய ஆயுதங்களை போட்டு அப்படியே உயர்ந்த மனிதன் அப்படியே குலுக்கி கொண்டு அங்கே பாளையத்தில் இஸ்ரவேல் ஜனங்களை விரட்டி கொண்டே இருக்கிறான். தாவீது ராஜாவும் பயந்து போனான். இதுல என்ன ஜோக் கண்டால், இந்த சவுல் தன் ஆயுதங்கள் எல்லாம் எடுத்து தாவீது கொடுக்குறான், தான் வெல்ல முடியாததை கொடுக்குறான். இன்னைக்கு விசுவாசியில் ஒரு பலவீனம் என்ன தெரியுமா? தங்களால செய்ய முடியாததை என்னமுறான தலையில சுமத்தி வர்றது. சில பேருக்கு ஜெபிக்க தெரியாது, எனக்காக நீ ஜெபி. சில பேருக்கு நல்லா கதைக்க தெரியும்.
சில பேருக்கு நல்லா சண்டை பிடிக்க தெரியும், சில பேருக்கு சமாதானம் பண்ண தெரியாது. எதை எங்கே கொடுக்கணுமோ நீங்களே ஷேர் பண்ணிக்கொள்வீங்க. இங்கே ராஜா இருக்கிறான், ராஜாவால் கோலியாத்தை மேற்கொள்ள முடியவில்லை. ஏனென்று சொன்னால் இதுவரையும் அவன் தான் வைத்திருந்த உலக ஆயுதங்களை, உலக பாதுகாப்பை, உலகத்துக்குரிய கவசங்களை நம்பித்தான் அவன் வாழ்ந்தான். இந்த தாவீது இந்த இடத்துக்கு வரும் வரைக்கும் தாவீதுடைய ஸ்டோரி பெருசு. எப்படி வந்தான், என்னென்று வந்தான் என்றெல்லாம் சொன்னேன்னு சொன்னால் இந்த வீடியோ எடுக்கிற தம்பியும் விட்டுட்டு போயிடுவார். ஆனபடி அதெல்லாம் உங்களுக்கு தெரியும், பிறகு ஒரு நாளைக்கு சொல்கிறேன். ஆனபடியால் இந்த தாவீதை கொண்டு தேவன் முறியடிக்க வேணும். இந்த தாவீதுக்கு எல்லாம் ஒரு சின்ன வாலிபனுக்கு எல்லாம் போட்டாச்சு, நடந்து பார்த்தா முடியலை. நாங்கள் சில வேளையில் நாங்கள் போடுறது எங்களுக்கே அழகாக இருக்கா, நாங்கள் செய்கிறது எங்களுக்கு அழகாக இருக்கா, நாங்கள் செய்கிறது, நாங்கள் உடுக்கிறது, நாங்கள் எங்களை அலங்கரிக்கிறது தேவனுக்கு பிரியமாக இருக்காண்டு சில பேர் கவனிப்பது கிடையாது. எப்படியாவது போய் வந்தால் சரியண்டல்ல, ஆலயத்துக்கு வரும் பொழுது நடையை காத்து கொள்ள வேண்டும், உன்னுடைய காத்து கொள்ள வேண்டும், உன் ஸ்டைலை காத்து கொள்ள வேண்டும், உன்னுடைய சரியாக இருக்க, உன்னுடைய மற்றவனை பார்க்கிற பார்வை, உன்னுடைய தலை இழுப்பு, உன்னுடைய வஸ்திரங்கள், நீ அணிந்து கொள்ளுகிற நகைகள் எல்லாம் அழகாக இருக்க வேணும். வேறு எந்த அலங்கரிப்பும் உனக்கு இருக்கக்கூடாது. இது பரிசுத்த ஆலயம், இங்கே தேவன் வாசம் பண்ணுகிறான். தாவீது ஆயுதங்களை கொண்டு அலங்கரித்து, நீ போ, எங்களால் இதை வச்சு வெற்றி பெற முடியலை, எங்களால் கோலியாத்தை ஜெயிக்க முடியலை, இத்தனை ஆயுதங்களும் இருந்தது, படவலம் இருந்தது, அவன் ஒருவனுக்கே நாங்கள் பயந்து வாழ்ந்து விட்டோம், ஜெயமில்லை. தாவீது வந்தவுடனே கொழுவி பார்த்தான், குடித்து பார்த்தான், போட்டு பார்த்தான், நல்லா கவனியுங்கள், எல்லாவற்றையும் செய்து பார்த்தான், முடியவில்லை. தனக்கு ஆண்டவர் கொடுத்த ஒரு ஆயுதத்தை எடுத்தான் கையில். ஜெயம் அங்கே இருந்து வரும். உங்கள் எல்லாருக்கும் ஜெயத்தை பற்றி கொஞ்சம் கூட தெரியாமல் இருக்காதீங்க. எங்கே இருந்து வரும் வாசிக்கலாம். அதே புத்தகத்திலே அங்கே 17வது அதிகாரத்திலே அங்கே அந்த பெலசியருக்கு முன்பதாக தாவீது போய் தன் அங்கே கூழாங்கற்களையும் தன் கவனையும் கொண்டு போய் அங்கே நிற்கிறான். நின்று கொன்று அங்கே என்ன சொல்லுகிறான் என்று பார்க்கலாமா? அங்கே 45வது வசனத்தை சீக்கிரமா வாசியுங்கள் பார்க்கலாம். அதற்கு தாவீது பெலிஸ்தனை நோக்கி, நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் கேடகத்தோடும் என்னிடத்தில் வருகிறாய், நானோ நீ நிந்தித்த இஸ்ரவேலுடைய இராணுவங்களின் தேவனாகிய சேனைகளுடைய கர்த்தரின் நாமத்திலே உன்னிடத்தில் வருகிறேன். இன்றைய தினம் கர்த்தர் உன்னை என் கையில் ஒப்பு கொடுப்பார். நான் உன்னை கொன்று உன் தலையை உன்னை விட்டு வாங்கி பெலிஸ்தருடைய பாளையத்தின் பிணங்களை இன்றைய தினம் ஆகாயத்து பறவைகளுக்கு பூமியின் காட்டு மிருகங்களுக்கும் கொடுப்பேன். அதனால் இஸ்ரவேலில் தேவன் ஒருவர் உண்டு என்று பூலோகத்தார் எல்லாரும் அறிந்து கொள்வார்கள். 49 வாசியா. தன் கையை அடைப்பத்திலே போட்டு அதிலிருந்து ஒரு கல்லை எடுத்து கவனிலே வைத்து சுழற்றி பெலிஸ்தனுடைய நெற்றியிலே பட எறிந்தான். அந்த கல் அவன் நெற்றியில் பதிந்து போனதினால் அவன் தரையிலே மோங்குப்புற விழுந்தான். இவ்விதமாக தாவீது ஒரு கவனினாலும் ஒரு கல்லினாலும் பெலிஸ்தனை மேற்கொண்டு அவனை மடங்கடித்து அவனை கொன்று போட்டான். தாவீதின் கையில் பட்டயம் இல்லாதிருந்தது. தாவீதின் கையில் பட்டயம் இல்லாதிருந்தது. இதே பட்டயத்தாலே, இதே ஆயுதத்தாலே சவுலாலே கோலியாத்தை ஜெயிக்க முடியல, ஜெயம் பெற்றுக்கொள்ள முடியல, அவனுடைய ராணுவ வீரர்களால் பெற்றுக்கொள்ள முடியல, அவனுடைய ஜனங்களால் பெற்றுக்கொள்ள முடியல. இன்றைக்கு தாவீதை ஆண்டவர் அந்த காடுகளுக்கு இருந்து இந்த பட்டணத்துக்கு அனுப்பி இங்கே நடக்குது என்பதை பார்த்து வா என்று தகப்பன் சாப்பாடு கொடுத்து அனுப்பின பொழுது அங்க நடந்ததை பார்த்தான். வீரமாக ராஜாவுக்கு முன்னாலே நின்றான். உலக ஆயுதங்களால் என்ன வெற்றி பெற முடியாது ராஜா, எனக்குள்ள ஒரு ஆயுதம் இருக்குது என்று சொல்லி அவன் சொல்லுகிறான். அங்கே பெலிஸ்தியனுக்கு முன்னாலே, கோலியாத்துக்கு முன்னாலே சொல்லுகிறான், ஐயா, நீ நிந்திக்கிற இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை கொண்டுதான் நான் இங்கே வந்திருக்கிறேன். உன்ன மாதிரி பெரிய அம்புகளும் கேடகமும் வில்லுகளை கொண்டு நான் வரவில்லை, நான் கர்த்தருடைய நாமத்தை கொண்டு வந்திருக்கிறேன் என்று சொல்லி அவன் கோலியாத்துக்கு நேராக தன் கவனிலே இருந்த ஒரு கல்லை அடித்தான். எல்லா கவசத்தாலும் மூடப்பட்டிருந்த அவனுடைய சரீரம், இந்த நெத்தியில மட்டும் ஒரு இடைவெளி இருந்தது. அந்த இடைவெளியை சரியா குறிபார்த்து அடித்தான். தாவீது நெற்றியடி
விழுந்தான் கோலியாத்து செத்தபடி. காரணம் என்ன தெரியுமா? இந்த உலகத்தில் எந்த ஆயுதத்தாலையும் ஜெயிக்க முடியாத ஒன்றை நீயும் நானும் இந்த காலை நேரத்தில் கர்த்தருடைய நாமத்தினாலே இரண்டாவது ஜெயிக்க முடியும் என்பதை மறந்து விடாதே. அது எப்படிப்பட்ட வியாதியா இருக்கலாம், எப்படிப்பட்ட சூனியங்களா இருக்கலாம், எப்படிப்பட்ட மந்திரங்களா இருக்கலாம், எப்படிப்பட்ட தந்திரங்களா இருக்கலாம், எப்படிப்பட்ட கட்டுக்களா இருக்கலாம், எப்படிப்பட்ட உத்திரவங்களா இருக்கலாம். தாவீது கர்த்தருடைய நாமத்தை கொண்டு இதோ வருகிறேன் என்று சொன்ன பொழுது ஜெயம் காத்திருந்தது. நீ கர்த்தருடைய நாமத்தை என்றைக்கு உன் வாயில உச்சரிப்பாயோ, என்றைக்கு கர்த்தருடைய நாமத்தை சொல்லி இந்த உலகத்தில் நீ ஜெயிக்க உன்னை ஒப்புக் கொடுப்பாயோ, அன்றைக்கு நான் சொல்லுகிறேன், நல்லா கரங்களை தட்டு, ஜெயம் உனக்கு உண்டாகும். காரணம், இரண்டாவதாக கர்த்தருடைய நாமத்தினாலே ஜெயத்தை பெற்றுக்கோ. முதலாவது எப்படி ஜெயத்தை பெற்றுக் கொள்ளலாம்? தேவனிடத்தில் விசாரித்து. இரண்டாவது கர்த்தருடைய நாமத்தில். இரவும் பகலும் சில நாட்களில் சில வேதனைகளான சூழ்நிலைகள் உனக்கு வரலாம், சில கஷ்டமானவைகளை நீ அனுபவிக்கலாம். ஏன் என்னுடைய உயிர் போய்விடுமோன்ற ஒரு பயம் உனக்கு இருக்கலாம், அல்லது என்னுடைய உறவுகளில் யாராவது ஒருவரை நான் இழந்து விடுவேனோன்ற ஒரு ஒரு சூழ்நிலை உனக்குள்ளே காணப்படலாம். கடந்த நாட்களில் எனக்கு 9 வயசு இருக்கும் பொழுது என் அப்பா இறந்து போனார். 79ஆம் ஆண்டு அப்பா இறந்தார். அதுக்கு பிறகு என்னுடைய அத்தான் தான் எங்களை எடுத்து, நான் என்னோடு கூட பிறந்த என்னுடைய சகோதரங்கள் எல்லாரையும் 5 பேரையும் அவராம் வளர்த்தார். கடந்த 31ஆம் தேதி இந்த வருஷத்தின் கடைசி நாளன்று அவரும் கத்திடத்தில் போய் சேர்ந்து விட்டு, அவரால் எங்கள் குடும்பத்தில் முதல் ரட்சிக்கப்பட்டவர் 82ஆம் ஆண்டு. அநேக காரியங்களை நாங்கள் எப்படி நடக்க வேணும் என்பதை வாலிப வயசிலேயே எங்களுக்கு சின்ன பிள்ளை அறிக்கைக்கே கற்றுத்தருவார். குட்டெல்லாம் மண்டையில் விழும், கொழுக்கட்டை மாதிரி வந்துடும். அந்த நேரம் என்ன செய்யலாமென்று பார்ப்போம், பலன் இல்லை, ஆனபடியாக மௌனமாக இருந்துடுவோம். இப்போத்த பிள்ளைகளுக்கு அடிக்க இயலாது, அடித்தா ஒரு பேர் வேண்டு பார்க்குங்கள், கீழே குடியுங்கள், கல் எடுக்குதலா கத்தி எடுக்குதான்னு தெரியாது, குடும்பம் ஓடிடும். அடித்து போடுவான் பாசருவான், சரியான கோபக்காரன், பெற்றோரை புள்ளியில் பலதாக்கி போடும். என்ன பாசர் இவள் பொல்லாத கோபக்காரி, பக்கண்டு ஏதாவது செய்து போடுவாள். இவன் பாசர் பொல்லாதவன், இந்த சட்டிவானையெல்லாம் மண் சட்டியெல்லாம் உடைக்கிறான். என்ன என்று பெற்றோரே பிள்ளைகளுக்கு கிரீடம் கொடுத்து நல்லா இருக்கிற பிள்ளைகளையும் நாசமாக போக பண்ணிடும். அத்தானோட அவ்வளோ கட்டுப்பாட்டெல்லாம் வாழ்ந்தோம். வெளியில் போய் ஒரு 6 மணி பிந்தி விட்டால் அடித்து விடுவார், அடிதான் கூட வாங்கினோம். ஆனால் இன்றைக்கு அந்த அடிகள், எங்களை வழிநடத்தின அந்த பாதைகள், எங்களை கண்டித்த அந்த சூழ்நிலைகள் எல்லாத்தையும் இன்றைக்கு நினைக்கும் பொழுது, இயேசுவுக்காக நான் ஒரு ஊழியக்காரனாக ஜெயமாக நீக்க கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். ஹல்லேலூயா. பிள்ளைகள் வந்து என்னுடைய உறவுகள் சகோதரங்களை கதைத்த பொழுது, மாமா நாங்கள் சண்டே ஸ்கூல் போய்க்க குட்டி போட்டு போவாராம், உனக்கு ஒரு வேலை இல்லையா, போடாங்களே போயிட்ட பேக் எந்தி கொண்டு சண்டே ஸ்கூலுக்கு தங்களுக்கு குட்டின மாமா இன்றைக்கு போதகராக இருக்கிறார். அவங்களும் ரட்சிக்கப்பட்டிருக்கிறாங்க. எனக்கு அருமையானவர்களே, கர்த்தருடைய நாமத்தினாலே செய்ய முடியாதது ஒன்றுமில்லை. 9ஆம் மணி நேரத்திலே அந்த தேவாலய வாசலிலே பிச்சை எடுத்துக்கொண்டிருக்கிற ஒருவன் இடத்திலே பேதுருவும் யோவானும் கடந்து வந்து ஏதாவது பெருசாக கிடைக்கும் என்று பார்த்தான். கொஞ்சம் நல்ல அழகா உயர்ந்த மனிதர்களாக இருக்கிறார்கள் என்று ஒரு நாள் நான் இவர்களை கண்டதில்லையே, இது பெருசாக கிடைக்கும் என்று எதிர்பார்த்தான். ஆனால் கிடைத்தது பெருசா இல்லை, அதை விட மகிமையாக கிடைத்தது. என்னிடத்தில் நீ கேட்கிற பொன்னும் வெள்ளியும் இல்லை, என்னிடத்தில் இருக்கிறது உனக்கு ஜெயிக்க தரக்கூடிய ஒரு வாழ்க்கை என்னிடத்தில் இருக்கிறது. அந்த நாமம் என்னிடத்தில் இருக்கிறது, என்னிடத்தில் இருக்கிறது உனக்கு தருகிறேன். இயேசு கிறிஸ்து நாமத்தினால் ஒளிம்பி நட, துள்ளினான், எழுந்தான், குதித்தான், நடந்தான். ஒரு பரதநாட்டியமே நடந்தது. ஒரு பரதநாட்டியம் அங்கே நடந்தது. துள்ளினான், குதித்தான், குதித்தான், எழுந்தான், தொடர்ந்து ஆலயத்துக்கு போனான். இங்கே எல்லாம் வருவார்கள், சுகத்தை பெறுவார்கள், போயிடுவார்கள். ஒருவர் எப்படி சொன்னார், எல்லாரும் வருவார்கள், மேடையில் வருவார்கள், மைக்கிலே பேசுவார்கள், மாலைகள் வாங்கினார்கள், போயினார்கள். இன்னைக்கு சபைக்கிலும் ஒரு கூட்டம் இருக்கிறது, ஜெயிக்க தெரியல. இந்த சுகம் கிடைச்சிட்டால் அடுத்த பிரச்சனை வராதா?
எப்படியோ வரும். இந்த துன்பம் போயிட்டா இன்னும் ஒரு துன்பம் வராதா? எப்படியோ வரும். நீ ஒன்று சொல்லட்டா, நான் நீ ஜெயித்து கொண்டே இருக்க வேணும் என்று சொன்னால் தேவனுடைய நாமத்தை சொல்லிக் கொண்டே இரு, தேவனுடைய நாமத்தை உச்சரித்து கொண்டே இரு. காலை எழுந்து கர்த்தரை நோக்கி பாடு. காலை எழுந்தது உம்மை துதிப்பேன், காத்து கொள்ளும் என் ஏசப்பா, நடக்க வேண்டிய பாதையை காட்டுங்கோ, நடக்க வேண்டிய பாதையை காட்டுங்கோ, நாள்தோறும் எங்களை நடத்துங்க ஏசப்பா. ஒவ்வொரு நாளும் உனக்கு ஜெயம் வேணுமா? ஒவ்வொரு நாளும் நீ ஜெயிக்க வேணுமா? நான் ஜெயிக்கிறவன் பாஸ்டர், நான் ஜெயிக்கிறவன் பாஸ்டர், என் குடும்பம் ஜெயிக்க பிறந்தது பாஸ்டர். உலகத்தில் இருந்தேன், பாவத்தில் இருந்தேன், சாபத்தில் இருந்தேன். இயேசு கிறிஸ்து ரத்தம் எனக்காக, என் குடும்பத்துக்காக, என் பிள்ளைகளுக்காக, என் உறவுகளுக்காக சிந்தப்பட்டது. சிந்தப்பட்ட ரத்தத்தில் என் பாவம் மன்னிக்கப்பட்டது. மன்னிக்கப்பட்ட பாவத்தினாலே நான் நிவர்த்தியாக்கப்பட்டேன். இன்றைக்கு ஜெயமுள்ள ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையை சபையிலும், தேசத்திலும், குடும்பத்திலும், அங்கத்திலும், உறவிலும் வாழ்கிறேன் என்று சொன்னால் ஒரு விஷயம், உங்களுடைய தேவனுக்கு கொடுக்க வேண்டிய கணத்தை கொடுங்கள் பார்க்கலாம். ஒரு 10 நிமிஷம் தான் முடிக்க போகிறேன். அருமையானவர்களே, உனக்கும் எனக்கும் தேவன் ஜெயம் தர போகிறார். உலக ஆயுதங்களை கொண்டு, உலகத்தில் காரியங்களை கொண்டு நீ ஜெயிக்காத. சில பேர் பாருங்கள், இங்க எங்கள்கிட்ட சித்தம் பார்க்க சொல்லிப்பட்டு வெளியில போயும் ஒரு சித்தம் பார்ப்பார்கள். குறிப்பெல்லாம் எரிக்க மாட்டார்கள், தாட்டு வச்சிருப்பார்கள். எதுக்கும் அவர்கிட்ட போவோம், அவர்கிட்ட முருகா போய் கேட்பான், நீங்கள் எத்தனா நம்பர், நீங்கள் எத்தனா நம்பர். முடிஞ்சு எல்லாம் நடந்து 6 மாதம் போனோன்னு விசுவாசி போனடிக்கும் பாசல் அந்த மாப்பிள்ளை போனவர் காணையில். எனக்கு ஒரு சகோதரன் அடிச்சான் இருக்கிறா, மாப்பிள்ளை சொல்லாம கொள்ளாம சமுத்திர வேலை செய்து போயிட்டாராம். எங்கே ஆள் போன் எல்லாம் ஆஃப். அவர் எங்கேயும் எப்பயோ ஒரு நாள் புகத்தான் இருந்தவர். அப்புறம் திடீர்னு நான் சொன்னேன், அவர் எப்படியாவது வருவார், பயப்படாங்க, ஒரு நாட்டுக்கு போக மாட்டேன்னு பாஸ்போர்ட்டையும் கொண்டு போயிட்டார். போய்க்க மனசுக்கு தெரியாமல், மனைவிக்கு தெரியாமல் கணவர் ஓட நிற்கணும். பாருங்க, திரும்பி வருவாராட்டு. என்ன எப்படியாவது போயிடுவோம். இந்த பிள்ளையில் பறக்கிறதுக்கு எவ்வளோ பேருக்கு ஆசை. எனக்கு அருமையானவைகளை கடைசியாக வந்து அவர் துக்க செய்தி, நான் உன்னை விட்டு பெரியப்புறம் எனக்கு அனுமதி கூடண்டாராம். அதெல்லாம் வாழ்க்கை, சாகும் வரையும் வாழணும். எங்களுடைய அத்தான் சாகும் வரையும் ஆண்டவரோடையே வாழ்ந்தார். கதிரில் இருந்தே இறந்து போயிட்டார். அவர் நல்ல ஓட்டத்தை ஓடினார், பரிசுத்தமாக வாழ்ந்தார், உண்மையாக வாழ்ந்தார், கணக்கு வழக்கில் எல்லாம் உண்மையாக இருப்பார், பொய்யே சொல்ல மாட்டார். ஆனால் கொஞ்சம் உங்களையும் எங்களையும் கொஞ்சம் புழுகுவார். நீங்களும் அப்படித்தானே? சரி, அப்போ பாருங்க, இப்படியான சூழ்நிலையிலே நாங்கள் சொல்லுகிறோம் அவர் போயிட்டாருன்னு. பூமியில ஓட்டத்தை முடித்தால் விசுவாசி ஜெயத்தோட பரலோகத்தில் ஆரம்பிக்க வேண்டும். அதுதான் ஜெயமுள்ள கிறிஸ்தவ வாழ்க்கை. இப்படியே சுத்தி வேற சுத்தி கொண்டு போய் எப்படியாவது வெடிகளை கொளுத்தி எரித்தோ தாட்டு விட்டால் சரி, என் வாழ்க்கை சரித்திரம் முடிந்து விடும் அல்ல. நான் ஆபிரகாம், ஈசாக்கும், யாக்கோபும் தேவன், மரித்தவர்களுக்கும் உயிரோடு இருக்கிற தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார், இதோ மரித்த சகல காலங்களும் உயிரோடு இருக்கிறேன் என்று சொன்னால், உன்னையும் என்னையும் மரித்த பிறகு தன்னோட சதா காலங்களும் உயிரோடு வாழ்வதற்காக இந்த பூமியில ஒரு ஜெயமுள்ள கிறிஸ்தவ வாழ்க்கையை கர்த்தர் தந்திருக்கிறார். அதை விட்டுட்டு எனக்கு காசு இல்லை, எனக்கு காணி இல்லை, எனக்கு கார் இல்லை, எனக்கு வீடு இல்லை, எனக்கு பணம் இல்லை, இது என்ன வாழ்க்கை என்று நினைத்து விட்டு பின்வாங்கி போகாது என் அன்புக்குரியவர்களே. அது வேஸ்ட். வெனிசுலாவில் காசு எடுத்து வீதிகளில் எறிந்தார்கள். மதிப்பில்லாமல் போய்விட்டது, மதிப்பில்லாமல் போய்விட்டது. டாலரின் மதிப்பு அதிகரித்ததினால் அவங்க பணத்துக்கும் மதிப்பில்லை, பொருட்களில் விலை கூடிவிட்டது, எறிந்தார்கள் வீதிகளிலே. கடைசியா ராஜா வந்து தூக்கி கொண்டு போயிட்டான். ஒன்றுக்கும் மதிப்பில்லை. மதிப்பு எதுக்கு தெரியுமா? ரட்சிக்கப்பட்ட உனக்கும் எனக்கும் தான் மதிப்பு இருக்கிறது. ஹல்லேலூயா. உனக்கும் எனக்கும் தான் ஜெயம் இருக்கிறது. நீ போகும் பிரயாணங்கள், நீ வாழுகிற வாழ்க்கை, நீ சம்பாதிக்கிற சம்பாத்தியம் எல்லாம் உன்னோடு இருக்கும். ஆனால் உன்னை விட்டு அது ஒரு நாளுக்கு போய்விடும். ஆனால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தான் உலகத்தை ஜெயித்து உன்னையும் என்னையும் இந்த பூமியிலிருந்து தூக்கி எடுத்து ஒரு நல்லதொரு வாழ்க்கையை தந்திருக்கிறபடியால் மறுபடியும் ஒரு விசை கரங்களை தட்டி இன்னும் ஒன்றை வாசித்து நாம முடித்துக் கொள்ளுவோம். 1 ராஜாக்கள் 18வது அதிகாரத்தில் 37 இருந்து 39 வரை வாசித்து வார்த்தையை நாம் நிறைவு செய்வோம். எனக்கு அன்பானவர்களே,
முதலாவது, அவரிடத்தில் விசாரிக்கும் பொழுது எங்களுக்கு ஜெயம் கிடைக்கும். இரண்டாவது, அவருடைய நாமத்தை கொண்டு சத்துருவை நாங்கள் ஜெயிக்கும் பொழுது எங்களுக்கு ஜெயம் கிடைக்கும். மூன்றாவது, ஜெயம் இங்கே இருந்து வரும். இதுதான் ஒரு இம்பார்ட்டன்ட். இந்த லாஸ்ட், இந்த மூன்றோட சரி சொல்லுங்க பக்கத்தில் பார்த்து. எப்படி இருந்தாலும் சொல்லுங்க, எப்படி இருந்தாலும் பாஸ்டர் நேரத்துக்கு கூட்டத்தை முடித்திடுவார். அதே சொல்றீங்களே என்ன? சரி, பரவாயில்ல, வாசிக்கலாம். கர்த்தாவே, நீர் தேவனாகிய கர்த்தர் என்றும் தேவரீர் தங்கள் இருதயத்தை மறுபடியும் திருப்பினீர் என்றும் இந்த ஜனங்கள் அறியும்படிக்கு என்னை கேட்டருளும் என்றான். அப்பொழுது கர்த்தரிடத்திலிருந்து அக்கினி இறங்கி அந்த சர்வாங்க தகன பலியையும் விறகுகளையும் கற்களையும் மண்ணையும் பட்சித்து வாய்க்காலில் இருந்த தண்ணீரையும் நக்கி போட்டது. ஜனங்கள் எல்லாரும் இதை கண்டபோது முகங்குப்புற விழுந்து கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம் என்று ஆண்டவர் நோக்கி ஆர்ப்பரித்தார்கள். இந்த ஜெயம் கொஞ்சம் வித்தியாசம். இன்றைக்கு 2 நினைவோடு நாங்கள் வாழ்கிறோம். 2 நினைவோட இன்றைக்கு 2 நினைவோடு வாழ்கிறோம். கூட்டத்துக்கு போவோமா, போக வேண்டாமா? உபாசத்துக்கு போவோமா, போக வேண்டாமா? செவ்வாய்க்கிழமை மாலை ஜபத்துக்கு போகமா, போக வேண்டாமா? இந்த குரூப் ஜபத்தில் போய் இருந்து மைக்கை நீட் பண்ணிட்டு தெரியாத மாதிரி எங்களோட வேலையெல்லாம் செய்து போட்டு இருப்போமா, இருக்க வேண்டாமா? என்ன நல்ல ஒரு வேலை. அப்படியே குரூப்பில் வருவினம், நீட்டை பண்ணிவிட்டு அவ போயிருவினம், புள்ள பதில் சொல்லும். அம்மா வெளியில் போட்ட அப்புறம் நான் அதை ஓன் பண்ணினி, அம்மாவோடய போயிருக்கலாமே போ. எவ்வளவு தூரம் எத்தனை பேரை ஏமாற்றிருக்கிறீர்கள். எப்படி உங்களோட மனசு வருகிறது? ஒரு ஜபத்தில் நாம் குந்தி இருக்கும் பொழுது ஒரு குரூப் ஜபம் ஒரு ஃபோனில் ஒரு வாட்ஸ்அப்பில் வருகுது என்று சொன்னால் அவர்கள் சொல்லுகிற சத்தத்தை கேட்டு இன்னால் ஜெபி, இன்னால் வேதம் பாசி, இன்னால் பாடண்டா, அந்த ஆள் அதில் இராது. அந்த ஆள் அதில் இராது. உங்களுக்கு ஒரு குரு ஜபம், உங்களுக்கு ஒரு பேர். நான் சொல்ல விரும்பலை, எல்லாருக்கும் முடிவு அவரோடு கூட வருகிறது. வெளிப்படுத்தல் விசேஷத்தை பாருங்க, கடைசி பகுதியை எல்லாருக்கும் வருகிறது. நீ தப்ப முடியாது. தாவீதால தப்ப முடியல. பாவம் செய்த பொழுது 4 சிவருக்குல செய்த பாவம் வந்துட்டுதே என்று நினைச்ச பொழுது கதறி அழ ஆரம்பிச்சுட்டான். ஐயோ, மகா இடுக்கண்ணில் நான் அகப்பட்டுட்டேன். 2 நினைவுகளோட குந்தி வாழ்ந்த ஜனங்களுக்கு பாகாலுக்கு முன்பதாக கர்த்தரே தெய்வம் என்று ஒரு நிரூபிக்கிற ஒரு வேளை வந்தது எலியாவுக்கு. என்ன ஒரு 2 நிமிஷம் பொறுத்து இருங்க. சந்தர்ப்பம் வந்தது. செப்பனிட்டான், ஆயுதப்படுத்தினான், எல்லாவற்றையும் வாய்க்கால் வெட்டினான், பிறகுகள் அடைக்கிறான், பலிபீடத்தை உண்டு பண்ணினான், காளையை வெட்டினான், சந்தா வைத்தான், எல்லாவற்றையும் வச்சுட்டு தண்ணியும் ஊத்தினான். நெருப்புக்கு தண்ணி ஊத்தினா பத்துமா பத்தாதா? என்ன பெண்களுக்கு தான் தெரியும். கிச்சனு பக்கத்தில் இருக்கிறார்கள். நெருப்பு விறகுகளுக்கு தண்ணி ஊற்றி போட்டு வச்சா பத்துமா பத்தாதா? என்னது? பத்தாது. ஆனால் இங்கே அற்புதம் அப்படி இல்லை. இங்கே கொஞ்சம் வித்தியாசம். ஏன்னா அவர் எல்லாரையும் உண்டாக்கினவர். அவரால் முடியும். கடலை பார்த்து சத்தம் போடாது, காற்றை பார்த்து இறையாது, இதுக்கு மழையை பார்த்து நிப்பாட்டு. 150 கோடி ஜனங்கள் அழியும் வரைக்கும் நோவாண்ட காலத்தில் மழை பெஞ்சு கொண்டு தான் இருந்தது. அவன் ஒருவன் 8 பேர் தான் பாதுகாக்கப்பட்டான் பிள்ளைகளை. இங்கே பார்க்கிறோம் அருமையானவர்களே, இங்கே போட்டி வந்தது. பாகாலுக்குரிய காரியத்தை நாம பின்பு பார்க்கலாம். அவர்கள் எடுத்த முயற்சியெல்லாம் தோல்வியில் முடிந்தது. எலியா தன் பக்கம் அழைத்து விட்டு ஒரே காரியத்தை தான் கண்ணுக்கு நேரம் எடுத்தான். அதை பண்படுத்துவதற்கு, பலிபடுத்த செப்பனிடப்படுவதற்கு நீ அரைக்குள்ள கண நேரம் ஜெபம் பண்ணு. வெளியில ஜெபம் சொன்னால் சின்ன ஜெபம் ஜெபிச்சுப்பார், கர்த்தர் உத்தரவு கொடுப்பார். இங்கே பார்க்கிறோம், எலியா ஒன்றும் கதைக்கல. அவன் வானத்தை அண்ணாந்து பார்த்து ஒரு சின்ன ஜெபம் செய்கிறான். ஒரு சின்ன ஜெபம். அவனுக்கு பெருசா ஒன்றும் செய்யல. தேவனா கர்த்தருண்டும் தேவரீர் நாங்கள் இருதயத்தை மறுபடியும் எங்களுக்கு திருப்பினீர். இந்த 2 நினைவோடு இருந்த நாங்கள் வெளியில வந்துட்டோம். நாங்கள் இந்த ஜனங்கள் அறியும்படிக்கு என்னை கேட்டலும் என்று அங்கே எலியா ஒரு விண்ணப்பம் வைத்த உடனேயே
அக்கினி வானத்தில் இருந்து இறங்கி அந்த பலியெல்லாம் பச்சித்து அந்த தண்ணியெல்லாம் நக்கி ஒரு விடுதலையை, ஒரு ஜெயத்தை அங்கே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுத்த பொழுது எல்லா கரங்களை தட்டு கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம். இதுவரையும் 2 நினைவுகளோடு குந்தி குந்தி வாழ்ந்தவர்கள், 2 நினைவு கூட தங்கள் வாழ்க்கையை கொண்டு போனவர்கள், ஒன்றும் ஜெயமா நடக்கவில்லை என்ற பொழுது எலியா ஒரு அறைக்கூவலை விடுகிறான். தீர்க்கதரிசியாகிய எலியா, வாருங்கள் என்னண்டையில். அப்ப 3வதாக பரலோகத்தில் இருந்தவங்களுக்கு ஜெயம் தருவா. பரலோகத்தில் இருந்து எனக்கு அன்பானவர்களே, நாங்கள் பல இடங்களில் ஜெயத்தை எதிர்பார்க்கிறோம். 4 பேர் சண்டையை உடைத்து விட்டால் என்ன 4 பேருக்கு போன் பண்ணி கூப்பிடுவோம், வாங்கடா அடிபடுவோம், எனக்கு அடிக்கிறாங்க. குடும்பங்களும் அப்படித்தான். ஒரு குடும்பம் பிரச்சனை வந்தால் இன்னும் ஒரு குடும்பத்தை கூப்பிடும். நோனோ, எல்லாத்தையும் விட்டுருங்க. எலியா எல்லாத்தையும் விட்டுட்டான். ஒன்றை மட்டும் நம்பினான், தன்னை அபிஷேகம் பண்ணினவரை நம்பினான். விண்ணகத்தை நோக்கி கண்களை ஏறெடுத்து என்னை கேட்டறலும் என்று சொன்ன பொழுது அக்கினி இறங்கி வந்தது. ஜெயமுள்ள அந்த பாகால் தீர்க்கதரிசிக்கு முன்பதாக இஸ்ரவேல் ஜனங்கள் ஒன்றும் குறைந்து போகவில்லை என்ற ஒரு ஜெயத்தை கொடுக்கும்படியாக அங்கே அந்த ஜெயம் அக்னி மயமாக இறங்கி வந்தது, அற்புதம் செய்தது. கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம் என்று பரலோகத்தில் இருந்து தேவன் உனக்கு ஜெயம் தருவான். நல்ல கரங்களை தட்டி ஆண்டவரே ரிகாராபா சந்தாலா பந்து ரிகாராபா ஷாலமாரியா, ஜெயம் பரலோகத்தில் இருந்து வரும். கண்களை மூடும். என் தேவன் ஜெயம் தருகிற தேவன். ஆண்டவர் இந்த வருஷம் சொன்னார், இது ஜெயம் கொடுக்கிற வருஷம். நாம வாக்குத்தத்தத்தை விசுவாசிக்கிறோம், அதனால எங்களுக்கு ஆண்டவர் ஜெயம் தருகிறார். ஒவ்வொரு நாளும் காலை எழும்பி எங்கள் குடும்பத்தினுடைய பிள்ளைகளை, மனைவியை, தாய் தகப்பனை கை கொடுத்து கர்த்தர் ஜெயம் தருவார் என்று நீ வாழ்த்தி கொண்டு வா. இந்த சொல்லு இந்த வாயில ஒவ்வொரு நாளும் உச்சரிக்கப்படட்டும். ஒவ்வொரு நாளும் சொல்லு, குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும். அதுதான் ஆண்டவர் சொன்ன யாத்திராமத்தில், நீங்க சும்மா இருங்க, நான் உங்களுக்கு யுத்தம் பண்ணுவேன். தாவீதுக்கு சொன்னா, நீ இந்த வழியால போகாத, இந்த வழியால போ, நான் உனக்கு முன்பதாக போய் எல்லாத்தையும் நொறுக்கி விட்டுருவேன். கர்த்தரிடத்துல கேட்டு போ, கர்த்தரிடத்துல விசாரித்து போ, கர்த்தருடைய நாமத்தை கொண்டு போ, கர்த்தருடைய நாமத்தை கொண்டு போ. எல்லா 2 நினைவுகளை விட்டு ஒரு நினைவோட கர்த்தரை நோக்கி கூப்பிடு, பரலோக தேவனை நோக்கி கூப்பிடு. ஜெயம் அங்கே இருந்து வரும், ஜெயம் அங்கே இருந்து வரும். நீதிமொழிகள் 25:25 சொல்லுகிறது, என்ன சொல்லுகிறது? தூரத்தில் இருந்து வரும் செய்து விடாத்து போயிருந்த ஆத்மாவுக்கு குளிர்ந்த தண்ணீருக்கு சமானம். தூரத்தில் இருந்து ஒரு செய்தி எங்களுக்கு இருக்கிறது. பரலோகத்தில் இருந்து எங்களுக்கு ஒரு செய்தி தேவன் வைத்திருக்கிறார். அது தோக்குற செய்தி அல்ல, அழிக்கிற செய்தி அல்ல, எங்களை ஒன்றுமில்லாமல் பண்ணுகிற செய்தி அல்ல, எங்களை ஜெயிக்க வைக்கிற செய்தி, எங்களை நிலைநிறுத்துகிற செய்தி, எங்களை தோளில் தூக்கி சுமந்து கொண்டு போகிற செய்தி, எங்கள் எல்லைகளை பெரிதாக்குற செய்தி, எங்களுடைய எல்லைகளை பெரிதாக்குற மாத்திரமல்ல, ஆசீர்வாதங்களை கட்டளையிடுகிற செய்தி. அப்படிப்பட்ட செய்தியோடு தேவன் உன்னை ஆசீர்வதிப்பாராக, கர்த்தர் உன்னை நடத்துவாராக.